Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. لقد كان لكم في رسول الله أسوة حسنة أو كما قال عليه الصلاة والسلام صلوا كما رأيتموني أصلي. وقال الله تعالى وإنك لعلى خلق عظيم. ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம் வஸதக ரசூலிஹில் கரீம். புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, யாரை பற்றி பேச போகிறோம் என்றால், நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக புனிதமான மாதம் ரபியுல் அவ்வல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு புனிதமான மாதத்தை அநேகமாக இன்றைக்கி மக்ரிபிலிருந்து ஸ்டார்ட் ஆகிரும் நினைக்கிறேன். அப்படி பெருமானாருடைய பிறந்த இந்த உலகிற்கு, இந்த உம்மத்திற்கு அருளாக, ரஹ்மத்தாக, வழிகாட்டியாக எத்தனையோ சொல்லிக்கொண்டே செல்லலாம். இன்னும் அவர்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நமக்காக, நம்முடைய நேர்வழிக்காக, நாளை நம்முடைய வெற்றிக்காக, இறைவனின் நெருக்கத்திற்காக, இப்படியாக எங்களுக்காகவே வாழ்ந்து, எங்களுடைய நேர்வழிக்காகவே எந்நேரமும் சிந்தித்து கவலைப்பட்டு இறை நெருக்கம் அடைய வேண்டும் என்பதற்காக உழைத்து எங்களுக்கு வழிகாட்டி சென்ற தூதர், அல்லாஹ்வின் தூதர் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான நன்மையான காரியங்களை செய்து வழிகாட்டி சென்றிருக்கின்றார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது மறுமையுடைய வெற்றிக்கான வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த ஈருலக வெற்றிக்கான உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லி காட்டினார்கள். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும், இறை கோபத்தை நாம் தவிர்க்க வேண்டும், இறைவன் நேசிப்பது எது, உயர்வான சொர்க்கம் எது, அதற்கான வழிமுறைகள் எது, அதற்கு நீங்கள் எதை செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்வியல், உங்களுடைய குணநலன்கள், குடும்பவியல், அரசியல் என்பதாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிமுறை நமக்கு காட்டி சென்றார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நேசித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த சில உயர்ந்த குணங்கள், சில உயர்ந்த தன்மைகள் எங்களிடத்தில் இருக்கிறதா, நான் நேசிக்கின்றேனா என்ற கேள்வியோடு இந்த உரையை எனக்கும் உங்களுக்குமாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, எப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொன்னால், பெருமானாரின் வழியில் பெருமானார் கூறியபடி
அல்லாஹ்வை நாம் தொழுகின்றோமா? முதல் கேள்வி என்னிடத்திலே நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. நாம் நம்மிடத்தில் அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய முதல் கேள்வி என்ன? பெருமானாரோட நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்திலே முதலாவதாக நம் உள்ளத்திலே பிறக்க வேண்டிய, உள்ளத்திலே பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி, நபியை பின்பற்றுகிறார் என்று சொன்னால், மறுமையில் நபியுடன் இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறார் என்று சொன்னால், நீ பெருமானாரின் தொழுகை போன்று உன் தொழுகை இருக்கிறதா? பிறரை பார்த்து கேட்க வேண்டாம். முதலில் நான் என்னை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும். பெருமானாரை போன்று என்னுடைய தொழுகை இருக்கிறதா? என்னுடைய வியாபாரம் பெருமானார் காட்டி சென்ற வழியின் முறையின் மீது என்னுடைய வியாபாரம் இருக்கிறதா? வீட்டிலே குடும்பத்தாருடன் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையில் நடந்து கொண்டார்களோ அப்படி அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, கோபம் வரும் நேரத்திலே அவர்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்களாக, குழந்தைகளிடத்தில் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? மனைவிடத்திலே அன்பாக பரிவாக பேசக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம்? பெருமானுடைய வழிகாட்டல் எப்படி இருந்தது? கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்டவர்கள், யார் இவர்கள் என்பதாக பெருமானாரை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்துவிட்டு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். ஓ உலகத்தார் மக்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. இவர் எப்பேற்பட்ட நபி என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. அந்த எல்லா முன்மாதிரிகளும் தன்னிடத்திலே அடங்க பெற்ற, அதை செயல் வடிவிலே உங்களுக்கு சொல்ல செய்து காட்டக்கூடிய ஒரு நபராக தான் இந்த ரசூலை உங்களிடத்திலே அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அஹ்ஸாப் சூராவில் அல்லாஹ் பேசுகின்றான். அருமையானவர்கள், இந்த முதல் அல்லாஹ் நமக்கு அறிவிக்கின்றானே, இந்த ஆயத்திலிருந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அழகிய முன்மாதிரி என்றால், என்னுடைய நபியிடத்திலிருந்து நான் எந்த முன்மாதிரி எடுத்துக்கொண்டேன்? எங்களிடத்திலே, எங்களுடைய ஜமாத்திடத்திலே என்ன முன்மாதிரி என்று இருக்கிறது? கண்ணியமானவர்களே, மேலும் அல்லாஹ் விளக்கிறான். சகோதரர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவற்றை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அல்லாஹ் கூறுகிறான், அவருடைய முன்மாதிரி நீங்கள் எடுத்து செல்லுங்கள். நபியின் மட்டும் சொல்லல, உங்களுக்கு முன்மாதிரி. ஒரு உதாரணத்தை பற்றி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி பாடத்தை புரிய வைக்கலன்னா புரியாது. ஒரு பாடம் எடுக்கிறாங்க ஒரு ஆசிரியர் என்று சொன்னால், அந்த மாணவர் படிக்கிறாருன்னு சொன்னால், அந்த மாணவருக்கு உதாரணத்தோடு கூடும்போது அந்த மாணவர் என்ன செஞ்சுக்கிறார்? உடனே கேட்ச் பண்ணிக்கிறார். அதே போன்றுதான் நம்முடைய மனித வாழ்க்கை யதார்த்தமாக உதாரணம் கூற வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட முன் உதாரணமாக நபியை பற்றி இங்கு பேசுகின்றான். முதலாக அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையில் எப்படி இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வியாபாரத்தில் எப்படி இருந்தார்கள், குடும்பத்தாருடன் எப்படி இருந்தார்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா? இதன்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சொல்லி காட்டினார்கள், சல்லு கமா ரஅய்தூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதுபோல நீங்க தொழுங்க என்பதாக கூறினார்கள். என் நபி தொழுதலை போன்று நான் தொழுகின்றேனா? என்னுடைய தொழுகை என் நபி தொழுதலை போன்று இருக்கின்றதா? அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி இவ்வளவு அழகாக கூறினார்கள். என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி நான் தொழுகையில் இருக்கிறேன் என்பதாக கூறினார். கால் வீங்கும் அளவிற்கு தொழுகினார்கள். எனக்கு எந்த தேவை இருந்தாலும் 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்விடத்திலே பெற்று விடுவேன் என்ற முன்னுதாரணத்தை சஹாபாக்களிடத்திலே காட்டினார்கள். எங்களுடைய நபி, எங்களுக்கு முன்மாதிரியான நபி என்றெல்லாம் புகழ்கிறோமே, பெருமானாரின் தொழுகை எங்களிடத்தில் இருக்கிறதா? அப்படி கண் குளிர்ச்சி எங்களுக்கு தொழுகையில் கிடைக்கிறது என்று சொன்னால், ஏன் ஃபஜ்ரிலேயும் கூட்டம் குறைகிறது, ஜும்மாவில் உள்ள கூட்டம் மற்ற வக்துகளில் பார்க்க முடியலையே? காரணம் என்ன? நபியின் மீது முகபத்து குறைந்து விட்டதா? அந்த முன் உதாரணம் மாறிவிட்டதா? பல கோணங்களில் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பெருமானார் ஹதீஸை கூறினார்கள், நான் எப்படி தொழுகிறனோ அதுபோல நீங்கள் தொழுக என்று கூறினார். அருமையானவர்களே, அடுத்தபடியாக அல்லாஹ் நபியை பார்த்து கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அல்லாஹ் நபியுடைய குணத்தை பற்றி பேசுகிறான். எப்படி? நபியே, உங்களுடைய குணமாகப்பட்டது மிக உயர்ந்த குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நபியிடத்தில் அழகு இருந்தது, வெளிப்புற அழகும் நபியிடத்தில் இருந்தது.
பெருமானார் செல்வம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எத்தனையோ சஹாபாக்கள் உயிர் கொடுக்க மாவீரர்கள் இருந்தார்கள். பெருமானுடைய அரசியல் மிக விசாலமானது, பெருமானுடைய படை மிக உறுதியானது. இதையெல்லாம் அல்லாஹ் செல்வத்தையோ வெளிப்புற விஷயத்தை பற்றி அல்லாஹ் சிலாய்த்து பேசவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே, உங்களுடைய குணம் இருக்கிறதே, மிக உயர்ந்த குணத்தின் மீது உங்களை நான் ஆக்கிவிட்டேன். அல்லாஹ் ஏன் நமக்கு இந்த பாடத்தை எடுக்கின்றான்? நபி எந்த உயர்ந்த குணத்தின் மீது இருக்கிறார்களோ அதை நீங்கள் பார்த்து பின்பற்றுங்கள் என்பதுதான் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அந்த மாதிரி நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? யா அல்லாஹ், அந்த உயர்ந்த குணத்தின் மீது எங்களை ஆக்கியருள் புரிவாயா அல்லாஹ். எப்பேற்பட்ட உயர்ந்தான குணம் பாருங்க அருமையானவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் இந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத் செய்து முத கூஃபாக்குள்ள நுழையிறாங்க. கூஃபாக்குள்ள பூந்தா மதினாக்குள்ள போவாங்க. கூஃபா மதினா சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல நுழையும் போது ஒரு பெண்மணி வராங்க. எல்லாம் அன்பளிப்புகளை வாரி வாரி வழங்குகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர். அந்த இடத்துல ஒரு பெண்மணி வராங்க. தன்னுடைய கை குழந்தை, கொஞ்சம் இப்போ வளர்ந்த சின்ன பையன் அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தன்னால் முடிந்த செல்வத்தை கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரவேற்பு. அப்பதான் அந்த தாலா அல் பத்ரு என்ற அந்த அழகிய பையத் அங்கே பாடப்படுது. எங்களிடத்துல ஒரு முழு பிரகாசம் உள்ள அந்த நிலா சந்திரன் உதிச்சிருச்சு என்பதாக. அருமையானவர்கள், அப்ப எல்லாம் அந்த ஆரவாரத்தில் இருக்கும்போது ஒரு பெண்மணி வராங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களிடத்தை கொடுப்பதற்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இதோ என் மகன் இருக்காப்புல, சின்ன பையன், நீங்க இவரை நீங்க வச்சுக்கீங்க ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்னது உதவியாக ஒத்தாசையாக சின்ன சின்ன எடுபடி வேலை செய்வதற்கு ஆவார் என்பதாக தூக்கி கையில கொடுத்துட்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்பாக வாங்கிடுறாங்க. அவங்க தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி 10 வருடங்கள் ஆகிடுச்சு. பின்னாடி அவங்க பெரியவங்களாகிறாங்க. பல ஹதீஸுகளை அறியக்கூடிய மார்க் அறிஞராக மாறுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே இருந்த பல தகவல்களை திரட்டி வைத்த மிகப்பெரிய மேதையாக மாறுகிறார்கள். பிற்காலத்தில் தேடப்படக்கூடிய கல்வியை தேடி தேடி கற்கக்கூடிய நபர்கள் முக்கியமானவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க, நான் நபி எப்படி பார்த்தேன் தெரியுமா? 10 வருடமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஹாதிமாக தான் வேலை செய்தேன். சின்ன குழந்தை, கடைக்கு சம்பளத்துக்கு பெரிய ஆளை வச்சாலே நம்ம என்ன செய்வோம்? ஒழுங்காக வேலை செய்யலைன்னா திட்டிடுவோம். ஏன்னா அவ்வளோதான் இந்த உலகத்துடைய நடைமுறை அப்படி. ஆனால் சொன்னாங்க, 10 வருஷமா வேலை செய்கிறேன், ஒரு நாள் கூட என்னை பார்த்து என்ன செய்யலை, உஃப் என்று கூட சொல்ல. உஃப் என்று சொன்னால் நம்ம தமிழில் சொன்ன சீ என்று கூட சொல்ல. சி என்ன அனசை இப்படி இருக்கீங்களே இப்படி என்பதாக 10 வருஷத்துல ஒரு நாள் கூட அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னதே இல்லை என்று கூறினார். இப்ப பெருமானுடைய அழகிய அந்த நன்னடத்தை, தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை எவ்வளவு கண்ணியமாக பார்த்திருப்பார்கள், நடந்திருப்பார்கள். அருமையானவர்களே, இது ஏன் நாம் இங்கு பதிவு செய்கிறோம்? இந்த பெருமானாருடைய அழகிய குணம் எங்களிடத்தில் வர வேண்டும். எங்களுக்கு கீழ் உள்ளவர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய நண்பர்கள் அல்லது எங்களுடைய எதிரியா கூட இருக்கட்டுமே, எப்படி இருக்க வேண்டும்? அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் பெருமானாரிடம் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் இந்த குணத்தை பற்றி தான். அதனால அல்லாஹ் கூறுகிறான், இன்னக அலா ஹுலுகின் அதீம், நீங்க மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் நபி என்பதாக. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கத்தை பற்றி கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு இறக்க குணம் என்று சொன்னால், தன்னுடைய அருமை பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கின்றார்கள். சபையில சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது ஓடி ஓடி வருவாங்க அல்லவா, சின்ன பிள்ளைங்க தானே. அப்ப வரும்போது பக்கத்துல வந்து அணைச்சு முத்தம் கொடுப்பாங்களாம். அப்படி முத்தம் கொடுக்கும்போது அங்க இருக்க ஒரு சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு 10 பிள்ளைங்க யார் ரசூலுல்லாஹ், ஆனா நான் இப்படிலாம் யாருக்கும் முத்தம் கொடுத்தது இல்லையே என்பதா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லா யர்ஹம் லா யுர்ஹம், யாரு இரக்கம் காட்ட மாட்டாங்களோ பிறர் மீது, அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். எவ்வளவு அழகான ஒரு படிப்பினை, எவ்வளவு ஒரு அழகான பார்வை, எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. இந்த இறுதி மனிதன் இந்த உலகத்துல பிறக்கிற வரைக்கும் தேவையான ஒரு வார்த்தை. நீ பிறர் மீது இரக்கம் காட்டலையா, அல்லாஹ் உன் மீது இரக்கம் காட்ட மாட்டான். எனக்கு எதை தொட்டாலும் நடக்க மாட்டேங்குது, கஷ்டமா இருக்கு. அருமையான, அப்ப நம்மள்கிட்ட பிற இடத்துல எப்படி இருக்கிறோமோ அது போலதான் நல்லா நம்ம இடத்துல. அப்ப இரக்கம், அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை அந்த சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என் நெஞ்சமெல்லாம்
கல்லு போல இருக்கு யார் ரசூலுல்லாஹ். இரக்கம்ங்கிறதே வரமாட்டேங்குது, அப்படியே கடினத்தன்மை. அரபருடைய இயற்கையான சுவாபமே அப்படிதான். அவங்களுடைய அந்த புவியியல் அமைப்பு, அவருடைய உணவு முறை எல்லாம் இயற்கையாக அப்படிதான் வச்சிருக்கான். ஏன்னா ஆது சமூக கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். எப்படி இருப்பாங்க, பெரிய பெரிய மரம் மாதிரி அவங்களாம் நின்றுருப்பான். அவங்களுடைய மிச்சம் மீதி தான் அரபிகள். அப்போ நம்ம சார் சொன்னாங்க, போய் என்ன செய்யுங்க, யாராச்சும் ஏழை சிறுவருடைய தலையை தடவி கொடுங்க, ஆறுதலை சொல்லுங்க. ஏழை பிள்ளைக்கு, ஏழைக்கு தாய் தந்தை இல்லாத குழந்தை என்ன செய்யும், எவ்வளோ கவலையாக தனிமையை உணரும். போங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்ய, ஆறுதல் படுத்துங்க, அவங்க உள்ளத்தில் இறக்கம் என்பதாக வழிகாட்டினார்கள். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட வழிகாட்டலை விட்டு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாம் எங்களுடைய உள்ளத்தளவில் குணத்தளவில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, இது மட்டுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மென்மையான மனிதராக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் இன்த லஹும், அல்லாஹ்வின் அருளினால் தான் நீர் அவர்களும் என்ன செய்றீங்க, மென்மையாக இருந்து கொண்டிருக்க என்பதாக கேட்டாங்க. ஒரு முறை ஒரு சஹாபி வந்தாங்க பள்ளியாசலுக்கு. வந்துட்டு என்ன செஞ்சாங்க, அதாவது சஹாபி கிடையாது, அவங்க இஸ்லாத்துக்குள்ளே வரல. வந்தாங்க, சஹாபாக்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மாட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்டு அரபி, நபியை போய் கேவலப்படுத்துன்னு யாரோ சொல்லிட்டாங்க. நான் பார் எப்படி பண்ணுறேன் பார், கேவலப்படுத்துகிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்தார். மஸ்ஜித் நபியில் போய் ஒன்று கடிச்சிட்டார். இந்த பள்ளியாசில் ஒன்று கடிச்சா என்ன அப்படிங்க இருக்கும், அவன் என்ன பண்ணுவோம், நம்ம எவ்வளோக்கோ ஆத்திரம் வரும். சஹாபாக்கள் நம்மளோட ஈமானில் பல மடங்கு உயர்ந்தவங்க. உட்காந்துருக்காங்க, உட்காந்துருக்கும் வந்து ஒரு பக்கம் மூலையில் ஒன்று கடிச்சிட்டார். சஹாபாக்கள்லாம் டக்குன்னு அவனை அடிக்கிறது எந்திரிச்சிட்டாங்க. நசாசன் எந்திரிக்க உட்காரும் போது உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதிப்படுத்திட்டான். அந்த ஆள் முழுசாக ஒன்று கடிச்சிடறார், அடிச்சுட்டு எந்திரிக்கிறார். அடிக்கவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை, பொறுமை அவர்கிட்ட சொன்னாங்க, இது என்னது, இறைவனுடைய ஆலயமாக இருக்குது, இப்படி அசுத்தப்படுத்துறீங்களே எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அறிவுரை மட்டும் கூறி இங்கேருந்து போக சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ஆள் என்ன எதிர்பார்த்தாருன்னா, நபிசாசன சஹாபாக்கள் அடிப்பாங்க, நபிசாசனம் தண்டிப்பாங்க, இது என்ன செய்யணும், வேற மாதிரி கோத்திரத்து பிரச்சனை மாதிரி ஆக்கி கூட்டம் கூட்டமாக சண்டை அடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக்கும்னு நினைச்சார். ஆனால் நபிசாசனம் நடந்த அழகிய குணத்தை பார்த்துட்டு சொன்னார், இது மனிதனுடைய செயலே அல்ல, இது என்னது, மனிதனுடைய செயலே அல்ல, மாறாக மிக உயர்ந்த குணத்தின் மீது இவங்க இருக்காங்க, எனவே உங்கள்ட்ட இருக்கிற விஷயமும் சத்தியத்தின் மீது இருக்கும் என்பதாக நபியுடைய நடத்தையின் காரணமாக இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. அருமையானவர்கள் மேலும் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை தன்னுடைய கையாலே தண்ணி ஊற்றி சுத்தம் செய்தார்கள் என்பதாக வருகிறது. தன்னுடைய கையாலேயே அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி சுத்தம் செய்தார்கள். அருமையானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்னைக்கு யாருனாச்சும் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னா பெருமானாரின் வழியின் மீது நாம் இருக்கிறோமா? நம்மளால முடிகிறதா? பெருமானாரை நம்முடைய முழு முன்மாதிரியாக, வாழ்க்கை முன்மாதிரியாக வைத்திருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டிய பெருமானாரின் உயர்ந்த குணங்கள். கண்ணியமானவர்கள், இப்படியே அடுக்கிக் கொண்டே செல்லலாம். தாயிஃப் நகரத்தில் பெருமானார் காட்டிய பொறுமை என்ன? அருமையான, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தாயிஃப் நகரம் எவ்வளோ ஒரு கடுமையான சூழ்நிலை என்பதாக. அவர்கள் கல்லெடுத்து அடிச்சிடறாங்க. ஏத்துக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஏத்துக்கலன்னா அமிச்சிடலாம், அது வேற. அங்கிருந்து சில கயவர்கள் கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நபிசாசம் கல் அடிகள் வலிகள் தாங்கி கொண்டு ஒரு தோட்டத்துக்குள்ள போய் உட்காந்துடுறாங்க. அப்ப மலையுடைய மலக்கு வராங்க, யாரோ சொல்லுங்க, இந்த தாயிஃப் மக்களை நீங்க சரின்னு சொன்னா இந்த மலைகளுடைய அதிபதி நான், அல்லாஹ் என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கான், நடுவுலே வச்சு நசிக்கிறேன். நீங்க தாயிஃப் போனா தெரியும், மலைகளுக்கு நடுவில் தான் அது இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகிய வார்த்தை சொல்றாங்க, ஒரு இவங்க என்ன செய்யல, இன்னைக்கு அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இல்லை, இவருடைய சந்ததிகளில் அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் வரலாம், எனவே என்ன செஞ்சிடாதீங்க, இவங்களை தண்டிச்சிடாதீங்க என்பதாக கூறினார். அருமையானவர், இதே ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் நாம் இவ்வளவு பொறுமை காப்போமா? அதாவது எப்படி கேட்டா, ஒரு சக்தி இருக்கிற நபர், ஒரு அதிகாரி பாமர மக்களை மன்னிக்கிற மாதிரி புரியணும்னு சொன்னா அப்படி நீங்க சொன்னா அப்படிதான் விளங்கு. ஒரு அதிகாரி தப்பு செஞ்சிட்டாரு, பாமர மக்களை மன்னிக்கணும்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய குணம் வேண்டும்? ஆனால் இதைதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது, இதைதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. அதனாலதான் இஸ்லாத்துடைய அரசாங்கமும் இஸ்லாத்துடைய அந்த அரசியல் அமைப்பு மக்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இதெல்லாம் மிக உயர்ந்தது, மிக உயர்ந்தது. ஆட்சியை பிடிச்சா 800 வருஷம் 1000 வருஷம் அல்லாஹ் கியாமத் வரை இருக்கும். இதை பார்த்து தான் பயப்படுறாங்க. என்ன அருமையானவர்கள், இந்த குணத்தின் அடிப்படையில் இந்த அதிகாரிகள் உருவாக்கப்பட்டால் தான் மக்களும் நலனாக இருப்பார்கள். இவங்க ஒருத்தரும் ஒன்ஸ் வந்துட்டு என்ன செஞ்சிட முடியாது, ஆட்சியில
உலகத்துடைய ஆட்சியை பிடிச்சி ரிப்ளேஸ் பண்ண முடியாதுன்னா மக்களே விட மாட்டாங்க. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து நாம் எவ்வளவு படிப்பினை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, வீட்டுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுனாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரசியல் மட்டுமல்ல, போர்ல போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி தான், அரசியல் எடுத்துக்கொண்டாலும் வெற்றி தான். இதில் மட்டும் வழிகாட்டவில்லை, மாறாக சொன்னாங்க, உங்களை யார் சிறந்தவர்கள் தெரியுமா? தன்னுடைய தோழர்களை பார்த்து கூறினார்கள். இறுதி உம்மத்து வரைக்கும் உள்ள வார்த்தை இன்று இந்த இடத்துல ஒலிக்குதுன்னு சொன்னா இது பெருமானாரின் வார்த்தை, மனதிலே பதிய வைக்க வேண்டும். ஹைருக்கும், உங்கள மிக சிறந்தவர் யார்? ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உடைய குடும்பத்தார்கள்ட்ட யாரு சிறந்தவர்களோ அவர்கள் தான் இங்கும் சிறந்தவர்கள். மஸ்ஜிதுல மட்டும் ரொம்ப நல்லவருங்க, வெளியுடைய போக்குவரத்துல நல்லவருங்க, அப்படி அல்ல, குடும்பத்தாரிடத்திலும் யார் நல்லவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பதிவு செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா காய்கறி வெட்டி கொடுக்கணுமா கேட்டு என்ன செஞ்சுவாங்க, அதை வெட்டி கொடுப்பார்கள். எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டு எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்பதாக பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, ஆண்கள் என்பவர்கள் வெளி வேலை வெளி இதை மட்டுமே கவனிக்காம குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ளன்னு போயிட்டா கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும், குழந்தைகள்கிட்ட இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மனைவிடத்தில் எதுவும் வேலை இருக்குதான் கேட்டு செஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் பெருமானாரின் வழிமுறை. நான் பெரிய ஆளுங்க, என் வருமானமே ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரங்க, அந்த இதெல்லாம் போயிட்டு மனைவிட்ட காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து இவருக்காக வந்து உட்கார்ந்துருக்காங்க வீட்டில். ஆஹா, அருமையானவர்களே, இப்படியாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருக்கிறோம், பார்க்குறோம். மன்னிப்புடைய விஷயத்தை பார்த்தோம். இப்போதான் ஒரு சஹாபி, அதாவது விளங்காத ஒரு மஸ்ஜிதில் வந்து என்ன செஞ்சார், சிறுநீர் கழிச்சதை மன்னிச்ச விஷயத்தை பார்க்கும். எனவே பதிவு செய்கிறார்கள் உலமாக்கள், இந்த விஷயத்தை எடுத்து பதிவு செய்கிறார்கள். அப்போ இப்பேற்பட்ட கேவலமான செயலை செய்கிறவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சாங்க. பல சந்தர்ப்பத்தில் பல நபர்களை மன்னித்து கொண்டே இருந்தார்கள். எனவே சொல்றாங்க, உங்களுடைய உறவினர்கள் விஷயத்தில் ரொம்ப நீங்க கவனமா இருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இக்கட்டான தீனுக்கு சாதகம் இல்லாத வேலையை செஞ்ச நபர்களே மன்னித்து விடும் பொழுது ஏர் உறவினர்களை நாம் துண்டித்து வாழ வேண்டும் என்பதுதான். சில சின்ன சின்ன கோபத்தாமங்களுக்காக ஏன் உறவுகளை நாம் துண்டித்துக் கொள்ள வேண்டும்? பெருமானாரின் அழகிய குணத்தின் மீது நாம் இருக்க வேண்டாமா? அந்த குணத்தின் மீது நாம் உறவுகளை நாம் மன்னிக்க வேண்டாமா? எனவே எழுதுகிறார்கள், அருமையானவர்கள், இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஜும்மால இருந்து ஒவ்வொரு நபரா மன்னிக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஒரு மன்னிப்பு, சலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அஸ்லாம், நல்லா இருக்கீங்களா, பேசாம இருந்துட்டு இருந்திருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சலாம் சேர்த்து வச்சிரும். மறுபடியும் வெறுப்பை கொண்டு ஒதுக்கி வைக்காம அந்த சலாமோட சலாமத்தை அந்த உலகத்திலேயே அந்த பஞ்சாயத்தை முடிச்சிடணும், அல்லாஹ்கிட்ட வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. ஆக அருமையானவர்கள் எழுதுகிறார்கள். எனவே அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த புனிதம் பிறந்த இந்த மாதத்தில் பெருமானாருடைய அழகிய குணங்களை நாம் பின்பற்ற வேண்டும். பெருமானார் எப்படி தொழுதார்களோ, எப்படி வியாபாரம் செய்தார்களோ, எப்படி தன் குடும்பத்தாரும் நடந்து கொண்டார்களோ, அத்தனையும் இறை நேச பாதைகள் எப்படி செயல்பட்டார்களோ அத்தனை முழுமையாக பின்பற்றுவதுதான் நாம் நபியை நேசிப்பதற்கான அர்த்தம். என்ன எல்லா விஷயம் நபியை பின்பற்றிருக்கலாங்களா? பாருங்க, பின்பற்றக்கூடிய விஷயம் என்பதற்கு முன்பாக ஒரு விஷயம் இருக்கு, நபி வழியை கற்பது. பின்பற்று தெரிஞ்ச பின்பற்ற முடியும். பொதுவாக அதில் சொல்றார், இல்ல நபி வழியை பின்பற்றுங்க, தெரிஞ்சதானே பின்பற்ற முடியும். எனவே அருமையானவர்களே, இங்கே நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், பின்பற்றுவதற்கு முன்பாக நபி வழியை கற்க வேண்டும். கற்றுக்கொள்ளலாங்களா? கற்றுக்கொண்டால் தான் பின்பற்ற முடியும். இது யார்கிட்ட கத்துக்கிறது? அஜரத்து வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாரு, ஒரு 20 நிமிஷம் பேசுவார். நம்ம பயானுக்கு வர்றது என்னது, கடைசி 10 நிமிஷம். அதில் என்ன சில பேர் பார்க்க முடியறதில்ல. அப்போ எங்கே போய் நபிகளை கற்றுக்கிறது? அருமையானவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்திலே ஒரு சைத்தான் இருக்கிறான், நம்மிடத்துல என்னிடத்துல ஒரு சைத்தான் இருக்கான், ஏமாத்துவான். நான் நபி வழி எனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் முடிவு பண்ணும்போது வேற பக்கம் திருப்புவான். இது எது வரைக்கும் செய்வான்? மௌத் வரைக்கும் செய்வான். அப்ப நபி வழியை பின்பற்றாமல் மாற்று பாதையில் வழிகாமிச்சிட்டான்னு சொன்னா மௌத்துக்கு அப்புறம் நபி வழியை பின்பற்றி இருக்கலாமே இவர் சிந்திக்கும் போது அங்க வாய்ப்பு இல்லாம போயிருமே. எனவே இந்த நிமிடத்திலிருந்து நாம் பயணிக்க வேண்டும். நபி வழியின் மீது நான் என்ன செய்யணும், முதல்ல கத்துக்க ஆரம்பிக்கணும், அதன்படி நான் நடக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு பார்த்தா யூடியூப்ல எத்தனையோ பெரும் பெரும் உலமாக்கள் அழகிய ஆழமான முத்துக்களை போன்ற கருத்துக்களை மிக அழகாக செதுக்கி பேசுறாங்க அழகிய தமிழ்ல. எனவே அருமையானவர்களே,
வாரத்துக்கு ஒரு முறையாவது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள பற்றி காலைல ஒரு வரலாறு படிச்சு. அவ்வளோ பெரிய ஒரு மன்னர், சிறப்புமிக்க மன்னர், பற்றற்ற இந்த இந்தியாவிலே ஆண்ட மன்னர்கள்ல காசு பணம் கொட்டி காலில் வந்து கிடந்துச்சு. கோஹினூர் வைரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வைரம்லாம் இவங்களுடைய கஜானால கடந்துச்சு, தொட்டு கூட பார்க்கலையாம். சொல்றாங்க தொட்டு அந்த செல்வம் எல்லாம் இருக்கிறதா உண்மைதான், தொட்டு பார்க்கல, திரும்பி கூட பார்க்கலையாம். அப்பேற்பட்ட ஒரு பற்றற்ற வாழ்ந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள போற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்ப இப்பேற்பட்ட அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், இப்பேற்பட்ட இறைநேசர்கள் இப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன செய்வான், பெரும் பெரும் எல்லா செல்வாக்குகளையும் கொண்டு வந்து கொடுத்துருவான். ஆனா அவர்களை பற்றி எழுதப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உருவத்தையும் எப்படி பின்பற்ற வேண்டும் இருந்ததோ முழுமையா பின்பற்றினாங்க. சாதா சீதாவாக இருந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க, அவருடைய படைகள் இந்த இந்தியா முழுக்க எங்க பயணம் செய்தாலும் வெற்றி மேல் வெற்றி கொண்டு குவிந்தது. ஆனால் அந்த செல்வங்களை தொட்டு பார்க்கவில்லை, மாறாக பெருமானார் வழி நின்றதின் காரணமாக ஒட்டுமொத்த அரசாங்கமும் இவங்க கால்கள் இருந்து விழுந்தது. எனவே நாம் கற்க வேண்டும், நாம் கற்ற பிறகுதான் பின்பற்ற முடியும். அல்லாஹ் பேர்பட்ட நல்ல பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம்மை தந்தல் புரிவானாக. இந்த துல்ஹஜ் மாதத்திலே முழுமையாக நபியை பற்றி இன்னும் அறிந்து படித்து பெருமானார் வழியில் நடக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் நம்முடைய ஜமாத்தால் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் சுன்னத்துல் उम्मती 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 रोज़े महशर में ये होगी फिक्र नबी।